அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 சதுர அடியில் வீடு கட்டுவதற்கு எவ்வளோ செலவாகும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விலைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமான மதிப்பு தான். ஏன்னா இடத்துக்கு மாறுபடும். உதாரணத்துக்கு நீங்கள் சிட்டியில் கட்டுற மாரி இருந்தால் சற்று விலை அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வில்லேஜ் சைடுன்ட்டு உள்ள அடிக்கி கட்டுறீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாவதற்கும் வாய்ப்பு இருக்குது. முதல்ல என்னென்ன பொருள் எவ்வளோ தேவைப்படும், அதுக்கான மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ இந்த 2024 இப்போ எவ்வளோ போயிட்டுருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டீல், அதாவது கம்பி. இது எங்கெல்லாம் பயன்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபவுண்டேஷனில் பயன்படுத்தும். ரெண்டாவது டை பீம், பெல்ட் பீம், சில் லெவல், லிண்டல், காலம், ஸ்லாப், சன்ஷேட் இது போல் இடத்துலலாம் நம்ம கம்பி பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். இதுக்கு எவ்வளோ கிலோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 4500 கிலோ, அதாவது 4.5 டன் கம்பி தேவைப்படும். ஒரு கிலோ 72 ரூபான்னு போட்டால் கூட 3,24,000 ரூபாய் தேவைப்படுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டோட பயன்பாடுலாம் எங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன், பிசிசி, காலம், பீம், ஸ்லாப், பிரிக் ஒர்க், அதாவது கட்டு வேலை, அப்புறம் பூச்சி வேலைக்கெலாம் அந்த சிமெண்ட்டு தேவைப்படும். குறைஞ்சது ஒரு 390 ரூபாய் தேவைப்படும். ஒரு 390 ரூபாய் ஒரு யூனிட், ஒரு பேக்கோட ப்ரைஸ்ன்னு பார்த்தா கூட 1,52,100 ரூபாய் தேவைப்படும். ஆனால் இப்போ நம்ம தேர்தல் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு 100 ரூபாய் கம்மியாகவே விற்குது. இப்போது நீங்கள் வீடு கட்டுற மாரி இருந்தால் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க், அதாவது செங்கல் எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 23,000 கல் தேவைப்படுது. ஒரு கல் 11 ரூபான்னு போட்டால் விட 2,53,000 ரூபாய் தேவைப்படுது. இந்த பிரிக்கு, அதாவது செங்கலுக்கு மாற்றாக நம்ம என்ன பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளை ஆஷ், சாலிட் பிரிக் இது போல் மாற்று பொருள் நம்ம பயன்படுத்தும் போது 3 ரூபாயிலேருந்து 4 ரூபாய் வரையும் ஒரு கல்லுக்கே நம்ம டிஃப்ரென்ஸ் வரும். இதனால் உங்கள் கட்டுமான செலவை பெரிதளவு மிச்சப்படுத்தலாம். இது போல் மாற்று பொருளை நீங்கள் பயன்படுத்தும் போது. அது பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டு எழுப்பி கிராவல் கொட்டுவோம். அது எவ்வளோ யூனிட் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 10% வீட்டுக்கு ஒரு 8லேருந்து 10 யூனிட் தேவைப்படும். 7,000 ரூபாய் போட்டால் கூட 56,000 ரூபாய் தேவைப்படும். சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விலை அதிகமாக இருக்குது. ஆற்று மணல் இப்போ கிடைக்கிறது இல்லை சிட்டி சைட்லலாம். அதனால் இப்போ எம்சாண்டு தான் நம்ம மோஸ்ட்லி பயன்படுத்துகிறாங்க. எம்சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 18 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் வந்து 3,500 ரூபாய்னா கூட 63,000 ரூபாய் தேவைப்படும். பீசாண்ட், அது அடுத்தது பார்த்தீங்கன்னா பீசாண்டு தேவைப்படும். பூச்சி வேலைக்கு 8 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 4,000 ரூபாய்னா கூட 32,000 ரூபாய் தேவைப்படும். 3/4 இன்ச்சு ஜல்லி ஒரு 15 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா இப்போ 4,500 4,700 அப்படி போயிட்டுருக்கு. அது ஒரு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரையும் வரும். 1.5 ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் தேவைப்படும். 5 யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் தேவைப்படுது. டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சதுர அடி ஒட்டுவோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 1 45 ரூபான்னு போட்டால் கூட 45,000 ரூபாய் தேவைப்படும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாலில் ஒட்டக்கூடிய டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ, கிச்சன், பாத்ரூம்லாம் ஒட்டுவோம். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒட்டுறோன்னா கூட அதுவும் 45 ரூபான்னு போட்டால் கூட 31,500 ரூபாய் தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரிங் ஒர்க்கான கூலி வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் வரையும் ஆகும். அதுக்கான வாடகை வந்து இடத்துக்கு மாறுபடும். அது உங்கள் ஏரியாவில் எவ்வளோ பொறுத்து அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க், மர வேலை சாமான்கள்லாம் எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கு போட முடியாது கண்டிப்பாக. தேக்கு போட்டால் 1,00,000 ரூபாய்க்கு மேலே வரும். படாக்கு ரெண்டாவது இல்லைனா தேக்கில் செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அதுமாரி போட்டிங்கன்னா ஒரு 30 ரூபாலேருந்து 40 ரூபா அப்படி பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 6 ஜன்னல் இருந்ததுன்னா ஒரு ஜன்னலுக்கு 10 ரூபான்னா கூட 6 ஜன்னலுக்கு 60,000 ரூபாய். அதேமாரி நிலவு ப்ளஸ் உள்ள நம்ம டோர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 ரூபான்னு போட்டால் கூட 6 இதுக்கு அது ஒரு 60,000 ரூபாய் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலவு ஒரு 48 ரூபா வரும். மொத்தமாக வுட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஜன்னல், 6 கதவு ப்ளஸ் மெயின் டோர் இது கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2,00,000 ரூபா வரையும் தேவைப்படும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சேர்த்து நம்மளுக்கு 2,00,000 ரூபா தேவைப்படும் மெட்டீரியல் வண்டி. இதுக்கான காஸ்ட்லாம் அப்புறமா பார்ப்போம். சிவில் லேபர் ஒர்க்கான காஸ்ட்டுக்கு முதல்ல பார்த்துருவோம். 45,000 ரூபான்னு போட்டால் கூட 4,50,000 ரூபா தேவைப்படும். எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்க்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு செய்கிறாங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ளம்பிங் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாய்க்கு செய்வாங்க. ஆனால் இது ரெண்டுமே சேர்த்து ஒரே ஆள்கிட்ட கொடுக்கும்போது நம்மளுக்கு 70,000 ரூபாய் வரையும் 70 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுன்னு செய்வாங்க. அது 10 சதுரம் பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் வரையும் தேவைப்படும். டைல்ஸுக்கான லேபர் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபா வாங்குவாங்க. அது ஒரு 20,000 ரூபாய் வரையும் தேவைப்படும். இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் சொல்ல மறந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ரூஃப் போடுற அன்னைக்கு எக்ஸ்ட்ரா அந்த மிஷின் வாடகை, அவங்களுக்கான சாப்பாடு இதெல்லாம் ஒரு 25 ரூபாய் வரையும் தேவைப்படும். அது இல்லாத செப்டி டேங்க், வெதரிங் டைல்ஸ்
போர்வெல், இபி அப்ரூவல், பின்னாடி எதனா ஷீட்டு போட போகிறோன்னா அதுக்கான காஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா தரை எதனா வளைக்க போகிறோன்னா அதுக்கான காஸ்ட்டு, இன்னும் சென்ட்ரிங்க்கு வாடகை, அந்த சாமானுங்கள்லாம் எவ்வளோ வாடகைன்னு அதை சேர்க்கல. அது இல்லாத நம்ம வீடு குத்தணும் அன்றைக்கி ஒரு செலவு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சதுர அடி நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 27 லட்ச ரூபாய் இருந்தால் ஒரு அருமையான வீடு நீங்களும் கட்டலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலில் இது போல் வீடு சம்மந்தமான வீடியோலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேட்டு கண்டினியூஸ் அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.